வணக்கம், இது தமிழ் டைலாக் 2.0. மாநாடு மட்டும் நடக்கட்டும், அப்படியே தமிழ்நாடே பார்த்தீங்கன்னா அதிரப்போகுது, அரளப்போகுது, மரளப்போகுது அப்படின்லாம் பயங்கரமாக பில்டப் கொடுத்துருந்தாங்க. மாநாடு நடந்து முடிஞ்சிருச்சு. உண்மையாகவே அப்படி ஆச்சா? பார்க்கலாம் இந்த வீடியோவில். முதல்ல எனக்கு பிடிச்ச விஷயங்களை சொல்லிடுறேன். விஜய் சார் ஒரு 3 பஞ்ச் டைலாக் பேசியிருந்தார். ஆக்சுவலி நிறைய பஞ்ச் டைலாக் பேசியிருந்தார். எனக்கு ஒர்க் அவுட் ஆன ஒரு 3 பஞ்ச் டைலாக் இருந்தது. நல்லா இருந்தது. அது உன்னை தாமரை மேலே தண்ணியே ஒட்டாது, தமிழ்நாட்டு மக்கள் எப்படி ஒட்டுவாங்க, ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது நல்லா இருந்தது. அடுத்து மற்றவங்கெல்லாம் கட்சியை ஆரம்பிச்சுட்டு தான் வீட்டுக்குள்ளே வருவாங்க, ஆனால் நான் வீட்டுக்குள்ளே வந்துட்டு தான் கட்சியை ஆரம்பிச்சிருக்கிறேன் அப்படின்னு இருந்தார். அதுவும் நல்லா இருந்தது. இங்கே டாப்பில் உச்சத்தில் இருக்கும்போது தான் நான் அரசியலுக்கு வந்திருக்கிறேன், மற்றவங்க மாதிரி மார்க்கெட்டு போயிட்டு காலியான பிறகெல்லாம் வரல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது ஃபேக்ட்டு, அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஸோ இந்த 3 இடங்களும் பார்த்திங்கன்னா நல்லா இருந்தது. ரைமிங்கு, டைமிங்கு, எமோஷன் எல்லாமே ஒர்க் அவுட் ஆச்சு. பேசினதும் ஃபேக்டாக இருந்தது. அடுத்து பிஜேபியை பற்றி விமர்சனம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணியிருந்தார். ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசியிருக்கலாம், பட் அதாவது பேசினார். அதில் பார்த்திங்கன்னா இஸ்லாமிய வெறுப்பை விதைக்கிறாங்க, இஸ்லாமியர்களுக்கு எதிராக செயல்படுறாங்க அப்படிங்கிறத அண்டர்லைன் பண்ணியிருந்தார். அது பேச வேண்டிய விஷயம், கரெக்டாக பேசியிருந்தார். 2வது நீட்டை பற்றி ரொம்ப ஆழமாக இன்னும் பேசியிருக்கலாம். இதே ஸ்டாண்டில் நின்றார்னா கரெக்டாக இருக்கும். நீட்டை பற்றி கேள்வி எழுப்பணும்னா அது ஒன்றிய அரசை நோக்கி தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தெளிவாது இருக்கே. இந்த மற்றவங்கெல்லாம் இங்கே வச்சு பொலிட்டிக்கலாக ஒன்று பண்ணுறோன்னு சொல்லிட்டு கண்ணாப்பண்ண உளறிட்டு இருக்கும்போது இவர் கரெக்டாக அங்கே போனார்ல, அவங்கக்கிட்ட எடுத்துகிட்டு போனார்ல, அது கரெக்டு. ரொம்ப ஆழமாக பேசியிருக்கலாம், ஆனால் அண்டர்லைன் மட்டும் பண்ணிட்டு போனார். 3வது கச்சத்தீவு விஷயம். அது காலங்காலமாக பேசப்படுற விஷயம். அது 2 நாட்டுக்கும் சம்மந்தமான ஒரு ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்தை சட்டுன்னு அப்படியெல்லாம் மீறிட முடியாது. பிஎம்மாவே இருந்தாலும் இங்கே லோக்கலில் கம்பு சுற்றலாம், இங்கே புதுசாக சட்டங்களை எடுத்துகிட்டு வரலாம், இங்கே ஏற்கனவே இருக்கிற ஸ்பெஷல் அந்தஸ்தெல்லாம் தூக்கலாம், இந்த மாதிரிலாம் இங்கே கம்பு சுற்றலாம். பக்கத்து நாட்டு பிரச்சனையில் போயிட்டு இல்லை பக்கத்து நாட்டோட சம்மந்தப்பட்ட ஒரு ஒப்பந்தத்தில் அப்படியெல்லாம் தன்னிச்சையாக முடிவெல்லாம் எடுத்துட முடியாது. ஸோ அது அரசியல் பண்ணப்படுது. அது வேணுமா வேணாவா அப்படின்னா வேணும், அது நம்மளுக்கு தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அப்படி ஈஸியாக பண்ணிட முடியுமா அப்படின்னு தெரில. பண்ணவும் மாட்டாங்க அப்படிங்கிறது ஒன்று, அதுதான் காரணம். பண்ணணும் அப்படிங்கிறது தான் விருப்பம், பட் அதை வச்சு இவங்க அரசியல் தான் பண்ணிகிட்டு இருக்க போகிறாங்க. ஸோ அந்த விஷயத்தையும் எடுத்து பேசினார். இந்த 3 விஷயங்கள் இதுதான் பிடிச்சது. ஓகே அப்படிங்கிற ரகம். இதில் எந்த விஷயத்தில் வேணால் வந்துடலாம், மாறு வயசில் உள்ள அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ட்ரை பண்ணுறீங்க, அது இங்கே நடக்காது. அடிமை கூட்டம், ஆர்எஸ்எஸ் குடும்பம் அப்படின்லாம் கூட சொல்லியிருந்தார். அந்த அடிமை கூட்டம்ங்கிறத இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மென்ஷன் பண்ணியிருக்கலாம். இது தானே தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கிறாங்க, ஏடிஎம்கேவை நீங்கள் விமர்சனமே பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. கேட்டால் அதுக்கு வேறு காரணங்களை சொல்லி கம்பு சுற்றுறாங்களே தவிர ஸ்ட்ரைட்டாக அட்டாக்கே பண்ண மாட்டுறாங்க. இப்போ அடிமை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போயிட்டார், பண்ணிட்டனே அப்படின்னு சொல்கிறாங்களான்னு தெரில. அது இன்னும் ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கணும்ல. என்னதான் இப்போ ஆட்சியில் இல்லைனாலும் நாளைக்கு அவங்களும் தானே அவங்க காம்படிட்டர், ஆல்ரெடி களத்தில் இறங்கி போயிட்டு இருக்காங்களே. அப்படி இருக்கும்போது விமர்சனம் பண்ணியிருக்கணும்ல. இன்னும் அந்த கூட்டணிக்கான கதவு பார்த்தீங்கன்னா ஓப்பனில் இருக்குங்கனோ பார்த்துங்கனோ அப்படின்னு சொல்லிட்டு தகவல் சொல்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அது இதில் நடுவில் பொலிட்டிக்கலாக பயங்கரமாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அம்பேத்கர் அவர்களையும் இங்கே தலைவர் காமராஜர் அவர்களையும் 2 பேரையும் தோற்கடிச்சது யார்? சினிமாக்காரனா தோற்கடிச்சான் அப்படின்றாரு. அதாவது சினிமா சார்பா சினிமாக்காரன் வர்றான்னு சொல்கிறீங்களே, நாங்களா தோக்கடிச்சோம் அப்படின்னு சொல்கிற அந்த இடத்த எடுத்துக்கிறாரு. எஸ், உச்ச நட்சத்திரம், அதை எடுத்துக்கலாம் அந்த ஸ்பேஸை. ஆனால் இப்போ இவரும் பொலிட்டிஷியன் தானே. இவர் சொல்கிறாரு அரசியல்வாதி தான் தோற்கடிச்சாங்க அப்படிங்கிறாரு. அரசியல்வாதியெல்லாம் தோற்கடிக்கலன்னா, தோற்கடிச்சது மக்கள் ஓட்டு போட்டாங்கல்ல, அந்த மக்கள். அரசியல்வாதியெல்லாம் அப்படிலாம் பண்ண முடியாது. இதில் அப்போ இவிஎம்லாம் வச்சு டேம்பரும் பண்ணல, டேம்பர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குற்றச்சாட்டையும் அங்கே வைக்க முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது மக்கள் தான். இவங்க தொடர்ந்து சொல்கிறது என்னென்னா மன்னராட்சி அப்படின்னு சொல்லிட்டு திமுகவை சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த டாப்பிக்கே இவங்க நியாயமாக எடுக்கக்கூடாது. அதுவே பார்த்திங்கன்னா ஒரு உளறல் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இவரே ஒரு நெப்போ கிட்டு, விஜய் சார். இவருடைய பையன் நெப்போ கிட்டோட இன்னொரு கிட்டு. அந்த கிட்டு இப்போ டைரக்ட் பண்ணுறாரு. எப்படி டைரக்ட் பண்ணுறாரு? இப்போ டைரக்ட்லாம் பண்ணலாம், நடிக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஆனால் ஆக்சுவலாக பாருங்களேன், இப்போ பிரம்மாண்ட படங்களை எடுத்த லைக்கா, அதாவது அவங்க ஒரு படத்துடைய பட்ஜெட் பார்த்திங்கன்னா 100 புது டைரக்டர்ஸை உருவாக்கிடலாம். அவ்வளோ பெரிய பட்ஜெட் போட்டு எடுக்கிறாங்க. அது இண்டஸ்ட்ரிக்கும் நல்லது தான், அது தப்புன்னெலாம் சொல்ல. ஸோ அப்படி புது டைரக்டர்ஸ்லாம் வச்செல்லாம் நாங்கள் படம்லாம் பண்ண மாட்டோம்.
பண்ணால் பெருசாக தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு கொள்கையாக வச்சுருக்கிறோம். ஸோ அதனால் புது டேரக்டர்ஸ்லாம் இங்கே வராதிங்க, ஏற்கனவே படம் பண்ணிட்டு இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக இண்டஸ்ட்ரி எல்லாருக்குமே தெரியும் சொல்லிட்டு இருந்த அந்த லைக்கா நிறுவனம் திடீர்னு விஜய் சார் பையனை கூப்பிட்டு எதுக்கு படம் பண்ணணும், கதை அவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக இருந்தது அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் என்ன அப்படின்னு. இந்த பக்கம் ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா படம் ஓடலன்னா அங்கே மன்னரை குளிர்விச்சுட்டு மன்னர் கால் ஷீட்டை வாங்கிக்கலாம் அப்படின்னு தானே. இங்கே மன்னர் விஜய் சார் தானே. விஜய் சாருடைய பையனாக இல்லாமல் இருந்திருந்தா சஞ்சய் உள்ளே போயிருக்க முடியுமா? ஸோ மன்னர் ஆட்சி, மன்னர் வகையரா அப்படின்லாம் நீங்கள் கோட் பண்ணணும்னா நீங்கள் அங்கே தான் சொல்லணும். இங்கே மக்கள் ஓட்டு போடுறாங்க. யாரோ பணம் வச்சுட்டு இருக்கிற ஒருத்தர் வந்து இங்கே இவரை சந்தோஷப்படுத்துறதுக்கு பண்ணுற விஷயம் இல்லை. இங்கே எலெக்ஷன், இங்கே மக்கள்லாம் சேர்ந்து ஓட்டு போடணும், மெஜாரிட்டி ஓட்டு வாங்கணும். ஸோ அதனால் அதை நீங்கள் மன்னராட்சி அப்படின்னு சொல்லிட்டு மக்களாட்சியை வந்து கொச்சையெல்லாம் படுத்த முடியாது. அப்படி நீங்கள் அதை பேச வந்தீங்கன்னா இங்கே தான் பேக் ஃபயர் ஆகும். கண்டென்ட் இல்லைன்னா சத்தமாக பேசுவாங்கள்ல சில பேர். ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் கம்மியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கே தோணுச்சு போல இருக்கு. ஃபுல்லாக சத்தமாக மைக்கில் கத்திட்டு இருந்த மாதிரி தான் இருந்தது. எதுக்கு இவ்வளோ சவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு இதை விஜய் சாரே திரும்ப பார்த்தாலும் அவ்வளோ நல்லா இல்லையே, ஒன் மோர் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஷூட்டிங்காக இருந்தால் கேட்டிருப்பாரு. ஒரு 10 டேக் எடுத்திருந்தா தான் ஓரளவுக்கு பெஸ்ட்டாக வந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம எதிர்பார்க்குறது ஒரு கத்தி படத்தில் வர சீக்வன்ஸ் மாதிரி பேச போகிறாரு அப்படின்னு எதிர்பார்த்தா அது சுறா படத்தில் வர மாதிரி தான் இருந்தது. இப்போ சிங்கத்தை பற்றி ஒரு கதை சொல்கிறாரு. சிங்கம் வந்து அதோடைய எல்லைகள் அதே நிர்ணயிச்சுக்கும், சின்ன விலங்கெல்லாம் அடிக்காது, பெரிய விலங்காக தான் சாப்பிடும் அப்படின்லாம் வேற சொல்கிறாரு. அப்படியா சார் அப்படின்னு கேட்க தோணுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா சிங்கிளாக வரும், இல்லை கூட்டணியாக இருந்தாலும் கூட்டத்தில் இருந்தாலும் சிங்கம் தான், சிங்கிளாக இருந்தாலும் சிங்கம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அது கூட்டணியை பற்றி பேசுகிறாரு. அதில் முக்கியமாக இந்த பஞ்ச் டைலாக் ஒன்று நல்லா இருந்துச்சுன்னு சொன்னல, அதில் 3வது பஞ்சாக எனக்கு பிடிச்சது பார்த்தீங்கன்னா அதில் இது வந்து டிஸ்கிரிப்ஷன் இல்லை டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது நல்லா இருந்தது அந்த பஞ்சு. ஆனால் அந்த எழுதி கொடுத்ததுலேயே பார்த்தீங்கன்னா அவ்வளோ கான்ட்ரடிக்டாக இருக்குது. ஏன் எழுதி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறேன், எழுதி கொடுத்தது தப்பில்லை, அதை வாங்கி இவர் மெமரைஸ் பண்ணுறதும் தப்பில்லை. கண்டென்ட் அவ்வளோ கம்மியாக இருந்தது அப்படின்றேன். பேசுகிறதுக்கு மற்ற கட்சிகள்லாம் பேசினாங்கன்னா வந்து மற்ற தலைவர்கள், சிறந்த தலைவர்கள் பேசினாங்கன்னா அவங்க வந்து எஜுகேட் பண்ணுவாங்க தொண்டர்களை. நடுவில் அங்கங்கே எங்கேயாச்சும் ஒரு 2 இடம் 3 இடம் தான் பார்த்தீங்கன்னா என்டர்டைன்மெண்ட், அவங்கள உற்சாகப்படுத்துறதுக்காக அந்த சைட் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டைன்மெண்ட்டாக தான் இருந்தது. தாமரை இளமேல் தண்ணீர் போல் அப்படின்வாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி லைட்டாக பட்டும் படாமல் தான் அரசியலை தொட்ட மாதிரி இருந்துச்சு. இதில் சிங்கம் வந்து செத்த விலங்கை சாப்பிடாது, அதாவது தொடாது, தொட்டாலும் விடாது அப்படின்லாம். தொடாதுன்ட்டிங்களா, அப்புறம் என்ன தொட்டா விடாது, அப்புறம் வந்து சுடாது, சுட்டா சாப்பிடாது, இப்படியே பேசிட்டே போவாங்களா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓட்டா வேட்டா ரூட்டா அப்படின்லாம் டிஆர் மாதிரிலாம் பேசியிருந்தாரு. அதை பார்க்கும்போது காமெடியாக தான் இருந்துச்சு. இங்கே வந்து டாட்டா பேட்டா சோட்டா அப்படின்னு கூட அதை கலாய்க்கலாம், இவ்வளோ வேணால் எடுத்துகிட்டு போகலாம் அதை. ஸோ என்ன சார் விஜய் சார் அப்படின்னு தான் அதெல்லாம் பார்க்கும்போது சுறா ஞாபகம் தான் வந்துச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டெயின்மெண்ட்டாக பேசினா தான்ப்பா இருப்பாங்க அப்படிங்கிற அந்த நிர்பந்தம் எங்கேருந்து வருது? இல்லை வெறுமனே பஞ்சாவே பேசணும் அப்படிங்கிற அந்த கட்டாயம் எங்கேருந்து வருது? இங்கே ஏன்னா சினிமாவில் அதான் பண்ணியிருக்கிறாரு, அந்த முகம் மட்டும்தான் வெளியே ப்ரொஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. இப்போ வந்து அரசியல் வந்து டோட்டலாக வேறவா பேசிட முடியாதுல்ல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அப்படியே பேசுகிறாரு. நிறைய முறை ரிஹர்சல் பார்த்துருந்தாலும் இதை நான் சொல்ல, விஜய் சாரே ஒத்துப்பாரு நிச்சயமாக. இது ஓகே டேக் கிடையாது இந்த மாநாட்டில் அவர் பேசினது. இந்த இடத்துல இதை பேசியிருக்கலாமே, இதை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யோசிச்சிருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன், புலம்பியிருப்பாருன்னு நினைக்கிறேன். இதில் வந்து பெருசாக விமர்சிக்கப்பட்டுறது பார்த்தீங்கன்னா ஈகோவை ட்ரிகர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அங்கிள் இட்ஸ் வெரி ராங் அங்கிள் அப்படின்ட்டாரு. ஸ்டாலின் அங்கிளா? அவர் வந்து அப்பான்னு சொல்லிக்கிறார்ல, அப்போ நாங்கள் வந்து அங்குள் சொல்லுவோம்ல அப்படின்னு சொல்லிட்டு. இது இன்ஸ்பிரேஷன் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, சொன்னல சினிமாலேருந்து வந்ததுனால. அங்கே போக்கரி படத்தில் சொல்லுவார்ல பிரகாஷ் ராஜ் சாரை பார்த்து, உங்களை பார்த்தா கூட தான் எழுத்த விட்டு மம்மா மாதிரி இருக்கு அப்படின்னு. ஸோ அதுதான் அந்த நக்கல் டோனில் தான் இங்கே வந்து ஸ்டாலின் அங்கிள் இட்ஸ் வெரி ராங் அங்கிள் அப்படிங்கிறாரு. இங்கே சீமான் சார் இங்கே வச்சு செஞ்சுட்டு இருக்காருல்ல, ஏன் சீமான் சாரை பார்த்து இங்கே கலாயங்க பார்ப்போம். ஆனால் இந்த மாநாட்டில் ஃபுல்லாக எங்கேயுமே சீமான் சாரை டச் பண்ணவே இல்லை. ஏன் டச் பண்ணல? அவர் 8% ஓட்டு வச்சிருக்காருல, ஏன் டச் பண்ணல? இத்தனை வருஷம் அனுபவம் இருக்குல்ல, ஏன் டச் பண்ணல? உங்களை விமர்சனம் பண்ணியிருக்காருல கடுமையாக. டிவிக்கேன்னு சொல்கிறது டிவிக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. தளபதி தளபதி தளபதின்றாங்க, தலைவிதி மாதிரி கேட்குது அப்படின்லாம் கூட கலாச்சிருக்காருல, ஏன் நீங்கள் பேச மாட்டீங்க? ஏன் உங்களை விட
வாக்கு சதவீதம் கம்மி அப்படின்னு இவங்களாம் நினச்சிக்கிறாங்க. இன்னும் இவங்க வரவே இல்லை. இல்லை நீங்கள் சீமான் அண்ணன் வந்து இக்னோர் பண்ணீங்கன்னா அந்த பக்கம் டிஎம்கே உங்களை அதே போல் தானே டீல் பண்ணுவாங்க. அப்படி தான் அவங்களும் இக்னோர் பண்ணுறாங்க. இப்போ நான் ஈகோவை ட்ரிகர் பண்ணி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஸ்டாலின் அங்கிள் அப்படிங்கிறாரு. ஸோ இது வந்து அநாகரிகமான பேச்சு. இது என்ன பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இதை கண்டித்து எழுதிட்டு இருக்கிறாங்க, பேசிகிட்டு இருக்கிறாங்க. இந்த லெவல் போயிருக்க வேணாம். அதான் சொல்கிறேன்ல, அந்த ஹீரோ ஹேங்கோவர்லேயே இருக்கிறதுனால அது வந்துடுது, வேறு வழி கிடையாது. இல்லை இங்கே அரசியலில் சீரியஸாக இதெல்லாம் விவாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசியிருப்பார். அதெல்லாம் விவாதம் ஆகாது. இதெல்லாம் சும்மா ஃப்ளோவில் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக பேசுவோம்னு சொல்லிட்டு பேசியிருப்பார்ல, அதுதான் இங்கே பெருசாக விவாதம் ஆகும். இப்போ தான் வந்திருக்கிறாரு. இனி போக போக பார்த்தீங்கன்னா அது எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களா இருந்தாலும் இந்த மாதிரி சொதப்புவாங்க, மாட்டுவாங்க. அப்படி இருக்கும்போது அண்ணன் இப்போ தானே உள்ளே வராரு. ஸோ அப்படி தான் ஸ்டாலின் அங்கிள் அப்படின்ட்டாரு. இதில் வந்து ஏற்றுக்கவே முடியாத ஒரு விஷயத்த சொல்லவே கூடாதுங்க. நீங்கள் என்ன வேணால் விமர்சனம் பண்ணலாம் டிஎம்கே மேலே, ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு வந்து நீங்களும் பிஜேபி மறைமுக கூட்டு அப்படின்லாம் பேசுகிறதெல்லாம், பிஜேபியே இங்கே இந்தியாவிலே ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்று எதிர்த்துட்டு இருக்கிறது தமிழ்நாட்டில். காரணம் திராவிட கட்சிகள்னு கூட சொல்ல முடியாது. திராவிட கட்சி, ஒரே திராவிட கட்சி திமுக. அப்படி இருக்கும்போது மறைமுக கூட்டணிங்கன்னா 1+1 9 அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. அது ஏற்றுக்க மாட்டாங்கல்ல. என்ன பேசிக் கணக்கு கூட தெரில அப்படின்னு தானே சொல்லுவாங்க. ஸோ விமர்சனம் பண்ணோங்கிறதுக்காக ஏதோ ஒன்று திரும்ப திரும்ப சொல்கிற மாதிரி இருக்குது. ஏற்கனவே அந்த ராஜ்மோகன்ற அந்த பட்டிமன்ற பேச்சாளர் உளறிப்பார்ல, இங்கே வந்து ஒன்றிய அரசுன்னு நாங்கள் சொன்னோன்னா பிஜேபியை பார்த்து திமுகவுக்கு வலிக்கோன்னா நாங்கள் சொல்லிக்கிட்டே இருப்போம்னு. அந்த பேரை வச்சவங்களே அவங்க தான்யா அப்படின்னு சொல்லணும்ல. ஸோ அந்த மாதிரி தான் யாரை பார்த்து எதை சொல்கிறோம், எதை சொன்னால் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்லாம் தெரியாமல் ஏதாவது ஒன்று உளருது. மக்கள் ஏற்றுக்கிற மாதிரி இருக்கணும். இப்போ ஸ்டாண்டில் இது வலதுசாரி கட்சி பிஜேபி, இந்த பக்கம் லெஃப்டில் இருக்கிறாங்க டிஎம்கே. இவங்க ரெண்டு பேரும் கூட்டு அப்படின்னா அது எப்படி ஏற்றுப்பாங்க மக்கள்? நம்புற மாதிரியா இருக்குது? காங்கிரஸும் பிஜேபி கூட்டுன்னு சொல்ல முடியுமா? முடியாதுல்ல. 1967, 77, 26 அப்படின்றாங்க. இங்கே ரைமிங்கே செட் ஆகலைங்களேங்க, டைமிங்கும் செட் ஆகலைங்களேங்க அப்படின்னு தான் நமக்கு சொல்ல தோணுது. ஏன்னா எம்ஜிஆர் சார் தான் சினிமாவாக இருக்கட்டும் அரசியலாக இருக்கட்டும் எனக்கு இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறாரு. அப்படியா சார் அப்படின்னு தான் நம்ம கேட்டுக்க வேண்டியிருக்கு. ரஜினி சார் தான் இங்கே இருந்தார். அது வேற ஒரு அரசியலில் வளர்ந்துட்டதுக்கு அப்புறம், வளர்ற வரையும் இளைய தளபதி, வளர்ந்ததுக்கு அப்புறம் தளபதின்னு மாறுச்சுல்ல. ஸோ அதனால் ரஜினி சார்லேருந்து அப்படியே ப்ரமோஷன் வாங்கிட்டார் இங்கே எம்ஜிஆர் ரசிகனா. இதில் வந்து எம்ஜிஆர் சாரோட பழகம் இல்லை, ஆனால் விஜயகாந்த் தன்னோட பழகிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயகாந்த் சாரை பற்றி பேசினது நல்லா இருந்தது, பிடிச்சிருந்தது. இவர் இப்படி பேசும்போது பார்த்தீங்கன்னா நம்ம மைண்ட்லாம் வந்து இறுதி அஞ்சலி செலுத்த விஜயகாந்த் சார் பார்க்க போனார்ல, அப்போ நடந்த சம்பவம் தான் நம்ம கண்ணு முன்னாடி வருது. இப்படி பேசும்போது அவருக்கும் அது வந்திருக்கும்ல நிச்சயமாக மைண்டில். இதில் ஒரு ஆடியோ லான்ச்சில் பேசும்போது நண்பன் படம் அப்படின்னு நினைக்கிறேன், காலேஜில் படிக்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு காலேஜை பற்றி ஏதோ கேட்கும்போது அங்கேருந்து ஏதோ சவுண்டு வந்திருக்கும் ஆடியன்ஸ் சைட்லேருந்து, என்னை கேட்டுடுச்சு உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்டுடுச்சு, காலேஜுக்கு போனால் தானே அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிருப்பார். இங்கே அதே போல் பேசுகிறேன், காமெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் ரசிகர்கள் வந்து எனக்கு வந்து வரம், இவங்க எனக்கு செஞ்சதுக்கு வந்து நான் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நன்றி கடன் செய்ய முடியாது, இந்த வாழ்நாள் ஃபுல்லாக செஞ்சாலும் அதை செய்ய முடியாது அப்படின்னு சொல்ல வந்தவர் பார்த்தீங்கன்னா திடீர்னு அப்புறம் என்ன மானாவுக்கு இந்த மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது அப்படிங்கிறாரு. செல்ஃப் ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு. செல்ஃப் ட்ரோல் வந்து சிரிக்கிற மாதிரி இருக்கணும், என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ரஜினி சாரை பார்த்து இன்னும் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு தான் நமக்கு சொல்ல தோணுச்சு. எதுக்கு அந்த வார்த்தையை விட்டார் அப்படின்னு தெரில, இல்லை தேவையில்லாத ஆணி அப்படின்னு தான் சொல்லணும். என்ன மானாவுக்கு இந்த மாநாடுன்னு கேட்குறது தான் பல பேர் இருக்காங்களே, நீங்களே உங்களை ஏன் கேட்டுக்கிறீங்க அப்படின்னு தான் நமக்கு சொல்ல தோணுது. சிங்கம் தான் காட்டுக்கு ராஜா அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொன்னதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய மீம்லாம் வேறு எடுத்து போட்டிருந்தாங்க. சிங்கம் பார்த்து ஒரு பாம்பு சீர்னதுக்கு பயந்து சிங்கம் தெரிச்சு ஓடுது, அதெல்லாம் வேற போட்டிருந்தாங்க. டிஎம்கேயும் பிஜேபியும் கூட்டுதாங்க, மறைமுக கூட்டுதாங்க. அங்கே வந்து மீட்டிங்கே போவாதவர் கடந்த 2 வருஷமாக இப்போ ஏங்க போனார் அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க. ஏன்னா அப்போ இடி கேஸ் ஒன்று இருந்துச்சு அப்படின்னு. இது உண்மை அப்படின்னா அது புரோட்டோக்கால் விஷயமா சில விஷயங்களாக பண்ணுவாங்க. எதிர்கட்சியாக இருக்கும்போது கோ பேக் சொல்கிறீங்க, ஆளுங்கட்சியாக இருக்கும்போது வரவேற்கிறீங்க அப்படின்னா புரோட்டோக்காலுங்க. அது புரோட்டோக்கால்னு பண்ணி தானே ஆகணும். இது சிஎம்மாக போய் பண்ணுற விஷயத்துக்கும் இல்லை டிஎம்கே தலைவராக பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. இல்லை அந்த கட்சியை சார்ந்தவர்கள் அந்த மாதிரி வாங்க மோடி அப்படின்னு சொல்லிட்டு வரவேற்றாங்களா என்ன? அப்படிலாம் பண்ணல. இதில் வந்து அதை எடுத்துகிட்டு வர்றாரு. இடி கேஸ் பார்த்தீங்களா, என்னாச்சு பார்த்தீங்களா அப்படிங்கிறாரு.
இடி கேஸை வந்து அங்கே ஸ்டாப் பண்ண சொன்னது கோர்ட்டுன்னு. எப்படி இவர் சொல்கிறது படி பார்த்தீங்கன்னா டிஎம்கேவுக்கு எதிர்த்து இவங்களே வழக்கு போட்டு பிஜேபி இந்த பக்கம் வந்து டிஎம்கே கூட சமாதானம் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோர்ட்டுக்கிட்ட போயிட்டு எங்களை காரி துப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு துப்பு வாங்கிப்பாங்களா என்ன? அந்த மாதிரி தான் இருக்குது. அங்கே கோர்ட்லாம் ஸ்டாப் பண்ணுச்சு. ஸோ அது இல்லாமல் என்ன நடக்குது பார்த்தீங்களா அப்படின்லாம் வந்து ஏங்க அங்கே தான் ஓப்பனாக கூட்டணி இருக்காங்க ஏடிஎம்கே பிஜேபி அப்படின்னு. அங்கே விமர்சனம் பண்ணுங்கன்னா இங்கே வந்து இவங்க ரெண்டு பேரும் கூட்டு யோ பச்சையாக தெரியுது. அதான் ஒரு படத்தில் சொல்லுவார்ல சந்தானம், இங்கே வந்து நெல்லி மரம்ன்ட்டு இருப்பாங்க, யோ பச்சையாக தெரியுது இது புளிய மரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார்ல. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம சொல்ல தோணுது. அங்கே தான் ஓப்பனாக வந்து ஏடிஎம்கேவும் பிஜேபி நின்றுருக்காங்க. அங்கே விமர்சனம் பண்ணுங்கன்னா அங்கே பண்ணாமல் இங்கே டிஎம்கேவும் பிஜேபியும் மறைமுக கூட்டு அப்படின்னா ஐயோ உங்களுக்கு தெரியுதா இல்லையா, ஏன் அப்படி உளர்ற அப்படின்னு தானே கேட்பாங்க மக்கள் இயல்பா. ஸோ அந்த போர்ஷனை தவிர்த்துட்டு விமர்சனம் பண்ணுறது நிறையா இருக்குல்ல, அதை வச்சு விமர்சனம் பண்ணுங்க அப்படின்னு தான் நமக்கு சொல்ல தோணுது. இயல்பா பேசுகிறவர் வந்து சமீபத்தில் நடந்த விஷயங்களை எடுத்து அட்ரஸ் பேசணும்ல. இப்போ கவின் மர்டர் கேஸ் அவ்வளோ பேசப்பட்டது, ஆணவ கொலை, அதை வந்து அட்ரஸ் பண்ணவே மாட்டேங்கிறாரு. ஏன் அட்ரஸ் பண்ணலன்னு சொல்லிட்டு விமர்சனம் வச்சிருக்கிறாங்க நிறைய பேர். இதில் அவரே சொல்கிறாரு இதெல்லாம் பேசுவாங்க, இப்படி பேசுவாங்க, அப்படி பேசுவாங்க அப்படின்னு. ஆமாம், ஊர்வாயி அது அப்படி தான் பேசும், தெரியுது இல்லை? அப்போ பேசியிருக்கிறத கேட்டிருக்கீங்கல்ல, இது வந்து ஏற்கனவே குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாங்களே நீங்கள் பேசலன்னு சொல்லிட்டு. அப்போ ஏன் நீங்கள் பேச மாட்டீங்க? அதை பேசியிருக்கணும்ல, அது பேசவே இல்லைங்க. அப்புறம் சானிட்டரி ஒர்க்கர்ஸ் ப்ரொட்டஸ்ட், அந்த ப்ரொட்டஸ்ட்டை வந்து அது ஒரு காமெடி பண்ணாருன்னு வச்சிங்கன்னா, ஏற்கனவே அது ஒரு பிஸியான ரோடாக இருந்தாலும் அந்த ஏரியா, விஜய் சார் அங்கே வந்து நைட்டு உட்காந்துருந்தாருனா, ஜல்லிக்கட்டில் போய் உட்காந்தார்ல, அந்த மாதிரி உட்காந்துருந்தாருனா கூட்டம் எல்லாம் அத்தனை மீடியா உள்ளே வந்திருக்கும்ல. மீடியா உள்ளே வந்துட்டா இன்னும் பெருசாக இருக்கும்ல அது. அப்படி பண்ணாமல் அங்கேருந்து ஒரு 4-5 பேரை வீட்டுக்கு கூப்பிட்டு அங்கே வந்து கட்சி ஆஃபீஸுக்கு கூப்பிட்டு அங்கே வந்து பேசுகிறதா? போராட்டம் பண்ணுறவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறதுனா போராட்ட களத்துக்கு தான் போவாங்க எல்லாரும். இவர் நடானா அங்கே இருக்கிறவங்கள தனியாக கூப்பிடுறாரு. கேட்டால் அதில் இருக்கிற ஒரு பீஸ் வந்து சொல்லிட்டு இருந்தது, இங்கே வந்தால் அப்படியே டிராஃபிக் ஆகிடும், கூட்டம் கூடிடுவாங்க. கூட்டம் கூடணும், ஆதரவு வரணும் தான் எல்லாருமே வந்துட்டு இருக்கிறாங்க, அதுக்கு தான் அங்கே உட்காந்துட்டு இருக்கீங்க. அப்புறம் எந்த இதுவுமே இல்லைன்னா அங்கே போய் ஆம்புலன்ஸ்லாம் போகுதுன்னா அதுக்கு மாற்று வழி ரெடி பண்ணிட்டு, ஏன் இப்போ கூட்டம் கூடவே இல்லையா? உங்களுக்கு ஆதரவாக யாருமே வரலையா? வரட்டும், ஸ்தம்பிக்கட்டும், ஆம்புலன்ஸுக்கு ஒரு வழி விட்டுருங்க அப்படின்னு சொல்லி நீங்களே வாலண்டியர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி அதை அனுப்பிச்சி விட்டுருந்தீங்கன்னா பிரச்சனை இருக்காது இல்லை? இதெல்லாம் ஒரு ரீசனாக எடுத்துகிட்டு அப்பயே கம்பு சுற்றுனாங்க. சரி, அங்கே கூப்பிட்டு பேசுனீங்கல்ல தனியாக, இங்கே நீங்கள் நேரடியாக அட்ரஸ் பண்ணியிருக்கலாம்ல, ஏன் பண்ணல? பண்ணியிருக்கணும்ல. அதான் யாருக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகள், பெண்கள், வயதானவர்கள், விவசாயிகள் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிட்டே போகிறாரு. மாற்றுத்திறனாளிகள், 3ஆம் பாலினத்தவர் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிட்டே போகிறாரு. அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒடுக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கணும்ல, அது வரவே இல்லையே. ஸோ அதனால தான் சொல்கிறோம், ரீசெண்ட் விஷயமும் வர மாட்டேங்குது, சில விஷயம் தவிர்த்துட்டே வர்றாங்க அப்படின்ன போது இது உங்கள் நிலைப்பாட்டையும் கேள்விக்குள்ளாக்குது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இது முன்னாடியே ரொம்ப முன்னாடி எழுதப்பட்ட ஒரு ஸ்கிரிப்டோ அப்படிங்கிற அந்த டவுட்டு வருது இல்லை? கடைசியாக, அதாவது சிங்க கதையில் ஆரம்பித்து கடைசியாக அந்த குட்டி கதையில் முடிச்சார்ல, இந்த குட்டி கதைக்கு வந்தோம்னா இந்த குட்டி கதையை வச்சும் சில ட்ரோல்லாம் வேறு போயிட்டுருக்கு. இது வந்து ரீமேக்கு, ஏற்கனவே சீமான் அவர்கள் சொன்ன கதை தான் இது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கதையில் பார்த்தீங்கன்னா ஒரு மன்னர் வந்து டெஸ்ட் வைப்பார், அடுத்து இளவரசன் யார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வைக்கிற மாதிரி. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு செடியை வளர்த்துட்டு வர சொல்லுவார், எல்லோரும் செடியை வளர்த்துட்டு வருவாங்க. ஒரே ஒருத்தன் மட்டும் நான் என்ன பண்ணாலும் இது வளரவே மாட்டேங்குது நீங்கள் கொடுத்த விதை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வருவான். கடைசியில் நீ தாண்டா சரியான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தேர்ந்தெடுத்துடுவாங்க. மற்றவங்கெல்லாம் ஏமாத்திட்டானுங்க, ஃப்ராடு பசங்க அப்படின்னு. இவரும் வந்து தளபதியை தேர்ந்தெடுக்கிறதுக்காக மன்னர் மாதிரி பண்ணாருன்னு சொல்லிட்டு அந்த கதையை அப்படியே அண்ணன் ரீமேக்கில் கிங் இல்லை, ஸோ ரீமேக் பண்ணுறாரு. ஆக்சுவலி அது ஒன்றும் சீமான் சார் எதுனா ஒரிஜினல் கதை இல்லை, அது ஒரு சீன மொழி கதை, மாரல் ஸ்டோரி சம்மந்தமான கதை அது. ஸோ அந்த கதையை எடுத்துகிட்டு வந்து அவர் ஒரு மாதிரி சொல்ல, அதே கதையை நான் எப்படி சொல்கிறது, நான் கொஞ்சம் ரீமேக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரீமேக் பண்ணி சொல்லியிருந்தாரு. அதில் சொல்லும்போது 10 தளபதிகள் தேர்வு செய்யப்பட்டாங்க, ஷார்ட் லிஸ்ட் பண்ணப்பட்டாங்க. அதுலேருந்து ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறதுக்காக விதையை கொடுத்து அனுப்புனாங்க, வளர்த்து எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு. அதில் பார்த்தீங்கன்னா 9 பேர் வந்து பெருசாக வளர்த்து எடுத்துகிட்டு வந்தாங்க. ஒரே ஒருத்தர் மட்டும் பார்த்தீங்கன்னா நான் எரு போடுறேன், தண்ணி ஊற்றுறேன், என்னெல்லாம் பண்ணுமோ எல்லாம் பண்ணுறேன், ஆனால் இது வரவே மாட்டேங்குது, வளரவே மாட்டேங்குதுன்னு சொன்னதும் பார்த்தீங்கன்னா நீ தாண்டா தளபதி அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணிட்டாங்களாம். மற்ற 9 பேரும் பார்த்தீங்கன்னா ஃப்ராடு பயல்கள். ஏன்னா கொடுத்தது பார்த்தீங்கன்னா அவிச்ச விதை, அது எப்படி வந்து வளரும் முளைக்கும், ஆனால் இவங்க எல்லாமே சீட் பண்ணியிருக்கிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 9 பேரும் ஃப்ராடு பயல்கள் அப்படின்னு இவர் சொல்லும்போது யாரை சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபோக்கஸ் வந்து இவருக்கு பின்னாடி ஸ்டேஜில் நிற்கிறவங்கள தான் பார்க்க தோணுச்சு. எல்லாருக்குமான சமமான ஆட்சி அப்படின்றாரு.
ஆனால் பார்த்தீங்கன்னா இவர் பேசி முடிகிற வரையும் எல்லாருமே அங்கே நின்றுட்டுருக்குறாங்க. ஒருத்தர் பேசுறதுக்காக எழுந்து போகிறாரு கடந்து போகிறாருன்னும் போது மரியாதை நிமித்தமாக எழுந்துக்கலாம், அதுக்கப்புறம் உட்காந்துக்கணும்ல. ஆனால் அவர் பேசுகிறவர் நிற்கிறாருன்னா இவங்களும் கூடவே நின்றுருக்குறாங்க அத்தனை பேரும். இதில் இவரே வேற சொல்கிறாரு, இந்த தொகுதியில் கிழக்கு தொகுதியில் நிற்க போகிறது வேட்பாளரை அறிவிக்க போகிறேன் அப்படிங்கிறாரு. அதில் பெருசாக சஸ்பென்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கல, ஏன்னா நமக்கு தெரியும் இவர் ஏதோ இங்கே சுத்த போகிறாரு அப்படின்னு. மதுரை கிழக்கு தொகுதியில் பார்த்தீங்கன்னா விஜய் அப்படின்றார். உடனே ரசிகர்கள்லாம் அங்கே அப்படியே ஆரவாரம் பண்ணுறாங்க. அவசரப்படாதீங்க அப்படிங்கிறாரு. ஏன்னா இது அவ்வளோ பேர் பில்டப் இல்லடா, அது சும்மா சொல்ல வந்ததுடா, நீங்கள் ஏன்டா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சு. ஏற்கனவே ஆனந்த் அவர்களும் இந்த பக்கம் ஆதவ அர்ஜுனாவும் சுத்ததான் இவரும் சுற்றிருக்கிறாரு. அவங்களாவது பரவாயில்லைங்க, சரி கூட நிற்கிறோமே அப்படிங்கிறதுக்காக புகழலாங்க, நீங்களும் அதை பண்ணலாமா? இங்கே ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா மேடம் ஜெயலலிதா இருக்கும்போது ப்ரெஸ்ஸை அட்ரஸ் பண்ணுற மினிஸ்டர்ஸ் எம்எல்ஏஸ் யார் வந்தாலும் பார்த்தீங்கன்னா மாண்புமிகு புரட்சி தெய்வம் அம்மா அவர்களின் ஆணைக்கிணங்க அப்படின்னு தான் ஆரம்பிப்பாங்க. தொடர்ந்து இன்னும் லென்த்தாக கூட போவாங்க. பேச வந்ததை ஸ்ட்ரைட்டாக பேசவே மாட்டீங்களா அப்படின்னு தான் நமக்கு தோணும். அப்போ நிறைய விமர்சிக்கப்பட்டது அது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு நான் வர்றேன் அப்படின்னு தான் இவர் சொல்ல வர்றாரு. ஏன்னா கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு மத்தி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதை எடுத்தீங்கனாலும் இல்லை பக்கத்தில் எடுத்தாலும் இல்லை 234 தொகுதியிலுமே நான் தான் வேட்பாளர், விஜய் தான் வேட்பாளர் அப்படிங்கிறாரு. இப்போ மற்றவங்கெல்லாம் என்ன சொம்பையா, அதிகமாக பேசாமல் நான் ரொம்ப ஹம்பிள், எவ்வளோ ஹம்பிள் பாருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படியே ப்ரொஜெக்ட் பண்ணப்பட்டவர் பார்த்தீங்கன்னா திடீர்னு இப்படி சரிக்கிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா மொத்தமாக அவங்க பிம்பத்தையே உடையுது இல்லை. எல்லாருமே தான் சொல்லுவாங்க நல்லாட்சியை கொடுக்குறோம், நல்லது செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு. நல்லது செய்வோங்கிறது எது நல்லது, யாருக்கு நல்லது, என்ன நல்லது அது சொல்லணும்ல. அது தெளிவே இல்லாமல் போகிற போக நல்லதுன்னு அடிச்சு விட்டா, நான் கெட்டது செய்ய வர்றேன் அப்படின்னா யாராவது சொல்லிட்டா வருவாங்க? சொல்ல மாட்டாங்கல்ல. அப்புறம் நல்லது செய்வேன் அப்படின்னா அதில் என்ன அர்த்தம் இருக்குது? மேலோட்டமாக டச் பண்ணிவிட்டு ரசிகர்களை குஷிப்படுத்துறதுக்கு ஜஸ்ட் லைக் ஒரு வீடியோ ஷூட் பண்ணி விட்டுருக்கலாமே. வீடியோ ஷூட் பண்ணியிருந்தாலும் பல டேக் எடுத்து ரிஹர்சல் பார்த்து பல டேக் எடுத்து இன்னும் பெஸ்ட்டாக கூட பேசியிருக்கலாம். அதையும் ப்ரெஸ்க்கு ரிலீஸ் பண்ணி விஷயங்களை கடத்திருக்கலாம். அதுலேயாவது ஆழமான விஷயங்களை பேசியிருக்கலாம், ஆழமாக இறங்கி பேசியிருக்கலாம். அப்படிலாம் இல்லாமல் சும்மா இந்த பக்கம் ட்ரிகர் பண்ணுறதுக்காக ஸ்டாலின் அங்கிள் சொல்கிறதும் மேலோட்டமாக சில விஷயங்களை மட்டும் பேசிட்டு போயிடுறதும், இல்லவே இல்லாத ஒரு விஷயத்த இவங்களும் மறைமுக கூட்டு அப்படிங்கிறதும் இது பேசியிருக்கவே தேவையில்லையே. நாங்கள் வருவோம், நாங்கள் ஃபேஸ் பண்ணுவோம், நாங்கள் கன்கொயர் பண்ணுவோம் அப்படிங்கிறாரு. நல்லா தான் இருக்குது அதெல்லாம் கேட்குறதுக்கு. பார்ப்போமே, ஒவ்வொரு முறையும் வரத்துக்கு முன்னாடி தான் பில்டப்பாக இருக்குது, வந்ததுக்கப்புறம் அது சுறாவாகவே முடிஞ்சிருது. ஸோ விஜய் சாருடைய இந்த சுறா மாநாடு சம்பந்தமான என்னுடைய விமர்சனங்கள் இவ்வளோ தான். நீங்கள் எதாவது சொல்ல நினச்சா அவங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.